ஸோ அவங்க எப்பவும் போல காலையில் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்த உடனே அவங்களோட ரூட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல வழக்கம் போல அவங்களோட வேலையை தொடர்ந்து இருக்கிறாங்க. வழக்கம் போல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தமிழ் பாடத்தை வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பாடம் எடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மதன் குமார் என்ற வாலிப இளைஞன் அவர்கிட்ட மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி எடுத்துட்டு போய் அந்த வகுப்பு அறைக்குள்ளேயே அந்த டேபிள் முன்னாடியே அந்த டேபிளுக்கு மேலேயே அவங்களோட கழுத்துல கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறாரு. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே பிளட். குழந்தைங்கெல்லாம் லபா லபான்னு கத்துறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க முன்னாடி ஒரு கொலை நடக்குதுன்னா அப்போ தமிழ்நாட்டோட அரசாங்கம் எந்த நிலைமையில இருக்குதுன்றத நம்ம பார்த்துக்கணும். இப்பதான் GH ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு போடணும் அப்படின்னு சொன்னாங்க.